சீமானின் தங்கையை, மேதகு பிரபாகரனின் பிள்ளையை, இந்த தாரிகா சல்மானை எதிர்த்து ஏன் விசிலு, ஏன் விஜய் நீனே நில்ல பாப்போம். நீ பெரிய கட்சி தலைவர் புடுங்கி தானே என் மகளை எதிர்த்து இந்த ராணிப்பட்ட சட்டமன்ற தொகுதியில நீ நின்னுடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு பாக்குறேன். முதல்ல நீ எங்கேயுமே நிக்க மாட்ட, அது தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பயந்தாங்குடின்னு 41 பேர் செத்தப்ப பின்னங்கால் போடியில் அடிக்க ஓடினிய. நீ மனிதனா? மனிதாபிமானம் மிக்கவனா? நீ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மக்களை சந்திச்சிருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாண மண்டபத்தை வச்சு சந்திச்சு ரகசியமா காசு கொடுத்தானுச்சு. நீ தலைவனா? இது ஒரு கட்சியா? சிந்திச்சு பாருங்க. மக்களுக்காக நிக்கிறவர், எல்லா காலத்திலும் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் சும்மா நோம்பு நேரத்துல வந்து தொப்பியை போட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு போறவர் அல்ல அண்ணன் சீமா. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தோட எல்லா பிரச்சனைகள்லயும் உங்களோட கை கோட்டு நின்னவர் எங்க அண்ணன் சீமா. இன்னைக்கு நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, நீங்க போராடினாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனைனா இந்த களத்துல நிக்க வேண்டிய ஆளே எங்க அண்ணன் மேதகு பிரபாகரின் தம்பி தான். எங்களுடைய அண்ணன் சீமான் தான் உங்களோட நிப்பாரு. அதை நீங்க மறந்துடாதீங்க. இது யாரோ எவரோ இல்ல, யாரோ எவருக்கோ நான் பேசல. உங்க மருமகன், இந்த மண்ணுக்கு வாழ வந்த பிள்ளை. உங்கள ஒருத்தி. யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு, இவளுக்கு ஓட்டு போட நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய பேர் பரப்பி நிற்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களும் உங்களை கேள்வி கேட்கும். யாருமே கொடுக்காத வாய்ப்பை அண்ணன் சொந்தமன் சீமான் கொடுத்தாரு. உங்க வீட்டு பிள்ளைய உங்ககிட்ட நிறுத்தினாரு, நீங்க ஏங்க வாக்கு செலுத்தல அப்படின்னு. இங்க எங்க யார் வேணாலும் ஓட்டு போட்டுருக்கான், எந்த பூத்துல யார் வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம். இந்த விசாரம் இருக்கு இல்லையா, இந்த விசாரத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் வெற்றி பெறாங்களோ அவங்கதான் ராணி